உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இவங்க குடும்பத்தை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. இந்த குடும்பத்தை தான் நீங்க எல்லாருமே பெருசா நம்புறீங்க. இவங்க குடும்ப பிரச்சனைனால நம்ம கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு இதே பொழப்பா போச்சியா? கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணி கும்பாபிஷேகத்தை நிறுத்திடுறது. என்னையா பொழப்பு இதெல்லாம்? இவ்வளவுக்கும் காரணம் யாரு? வந்தாயா? இவனுக்கு இவன் குடும்பத்துக்கும் கும்பாபிஷேகத்தை நடத்துகிற எண்ணம்லாம் பெருசா இல்ல. இந்த ஊர் முன்னாடி அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இவங்க குடும்ப பிரச்சனைனால ரொம்ப வருஷமா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க பூட்டியே கிடந்துச்சியா? இவன் என்னமோ இவன் வாமனை கூட்டிட்டு கும்பாபிஷேகம் நடத்துற சபதம்லாம் போட்டானா இல்லையா? சொல்லுங்கயா. தம்பி சபதம் போட்டாரு, அப்ப நானும் கூட இருந்தேன். சபதம் எல்லாம் நல்ல ஹீரோ மாதிரி போடுவாரு. ஆனா இது வரைக்கும் அது நடக்கவே இல்லையே. போன தடவை கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப அவ அம்மா செத்ததுனாலதான் அது நடக்காம போச்சு. இப்ப அந்த சாமுண்டீஸ்வரிட்ட இவன் உண்மையை சொன்னதுனால இப்ப கும்பாபிஷேகம் நடக்காம போச்சு. இவ யாருகிட்டயுமே நேர்மையா இல்லைங்கிறதுக்கு இது ஒண்ணுமே போதுமையா? அந்த அம்மா விட்ட வேலைக்காரனா நடிச்சு ரொம்ப ஒழுக்க சீல மாதிரி நடந்துகிட்டு அந்த அம்மாவுடைய பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் பொய் சொல்லி ஏமாத்துறதுனாலதான் இப்ப இந்த கும்பாபிஷேகம் நின்று போச்சு. கரெக்ட், மேல சொல்ல வருமா? அப்படியே இவன் அந்த அம்மாவை ஏமாத்தி இருந்தாலும் அதை எதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சொல்லணும்? கும்பாபிஷேகம் முடிஞ்சது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். இவங்க கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் இவங்க நடத்தவே மாட்டாங்க. பெருமா, விட்டா நீ பேசிக்கிட்டே போற. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. அதுக்காக செதுபதிய குடும்பத்து மேல சேத்த வாரியா இருப்பியா? அவங்க இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்படித்தான் பேசுவியா நீ? அது இல்லங்க, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, யோ என்னையா பெரிய பாயிண்ட்? முதல்ல அவங்க குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு? தம்பி எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுமா? அது இந்த ஊர்ல இருக்க சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். எங்க கிட்ட கதை விடாத.